என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதே மாதிரி சேமியா பாயசமும் சூப்பரா வந்திருக்கு. அடியே தேவி, இத்தனை நாளா உன் வயித்துல இருக்கிற குழந்தைய வச்சுதானே என் அபிமாமாவை மயக்கி போட்ட. இந்த குடும்பத்துக்கு வாரிசு வருது, முதல் வாரிசுன்னு அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சென்டிமெண்ட் பேசி அபிமாமால இருந்து அத்தை வரைக்கும் எல்லாரையும் வளைச்சு போட்ட. இப்ப என்னாச்சு? உன் வயித்து புள்ளைக்கே ஆபத்து, முதலுக்கே மோசம். நேர மாச வயித்தோட போன நீ இப்ப நீ வெறும் வயித்தோட திரும்பி வர போற. அபிமாமா உன்னை வெறுக்க போறாரு, அத்தை உன்னை வீட்டை விட்டே துரத்த போறாங்க. அதுக்குதான் இந்த பாயாசமே. நிஜமாவே உன் குழந்தைக்கு நான் பாயாசம் போட்டுட்டேன்டி. அடடடடா, என் புள்ளைய சமைக்கிறா. என்னடி சமைக்கிற? முந்திரி நெய்யோட வாசனை அப்படியே அள்ளுது. இரு, டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா ஊது. சேமியா பாயாசனா இப்படி இருக்கணும். உன் பக்குவமே பேசுதுடி. இவ்ளோ சமையல் திறமைய எங்கடி ஒளிச்சு வச்சிருந்த இத்தனை நாளா? ஆமா, என்ன விசேஷம்? பாயாசம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பிறந்த நாளா? பெத்தவன் நீயே என்னோட பிறந்த நாளான்னு கேக்குறியே, அசிங்கமா இல்லமா உனக்கு? ஹே, சும்மாடியே. அப்போ எனக்கு பிறந்த நாளா? அதான் பாயாசம் செஞ்சியா? இல்ல உன் அப்பாக்கா, அத்தைக்கா, இல்ல மாமாக்கா, யாருக்கிட்டே இந்த வீட்ல பிறந்த நாள் சொல்லுடி. அம்மா, இது அதுக்கும் மேலமா? அதுக்கும் மேலையா? ஏ டக்குன்னு சொல்லுடி, என்னால சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல. சொல்லுடி. சொல்ல மாட்டேன், ஆனா அது உனக்கே தெரிய வரும். அப்ப நீ கொண்டாடுவ பாரு. ஏ ப்ளீஸ் டி, சொல்லுடி சொல்லுடி. மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வானத்துல அப்படியே பறந்துகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏய், எனக்கு பாயாசண்டி. ஏய் ஸ்ருதி. ஆமா செல்வா, அத நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அங்க பாரு, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அடடா, என்ன விசேஷம்? சும்மா தாத்த. தேங்க் யூ. எடுத்துக்கோங்க. எனக்கு குடுமா. வா வா வா. என்னங்க மாமா? தேங்க் யூ. மாமா, முக்கியமா உங்களுக்காக தான் பண்ணேன், சாப்பிடுங்க. நீ எதுக்காக பண்ணன்னு சொல்லு, நான் அப்பதான் எடுத்துப்பேன். அது என்னோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நான் ஃப்ரீ பேர்ட்ல. அதான். எனக்காக பண்ணன்னு சொன்னப்ப நீ? அது என்னோட எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டுனீங்கல்ல, அந்த ராசில தான் நான் பாஸ் ஆயிட்டேன். டேய், ஸ்வீட் கொடுத்தா சாப்பிடணும். 1008 கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. எடுத்துக்கோ. என்னங்க மாமா? மா, சூப்பரா இருக்கு. ஏய், எனக்கு குடுறே. எடுத்துக்கோமா. எப்பரா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். தேவிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு. அண்ணே, ரொம்ப சூப்பரா பாயாசம் பண்ணிருக்கா பாருங்க என் பொண்ணு. ஆமாமா, சூப்பரா இருக்கு. அபி, சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு அத்தை. நம்ம ஸ்ருதி சமையல பாஸ் ஆயிட்டா. சமையல்ல மட்டும் இல்ல மாமா, வாழ்க்கையிலயும் பாஸ் ஆயிட்ட. இனிமே காலம் பூரா என் கையால தான் சாப்பிட போறீங்க மாமா. மாமா நில்லுங்க, பாயாசம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். என் பிளான மொத்தமா நாசம் பண்ண பார்த்தா உன் பொண்டாட்டி. அடுத்த தடவை சத்யாவுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் பாயசத்தை போடுறேன், அப்பதான் அவ அடங்குவா. சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதே. மாடிப்படி ஏறி இறங்கினதாலயா? டாக்டர், டோன்ட் வரி, குழந்தைக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. தேங்க்ஸ் டாக்டர். கடவுள் நம்பிக்கை இருக்கா? நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போகும்போதுதான் இது நடந்தது டாக்டர். அப்ப நன்றிய கடவுளுக்கு சொல்லுமா. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தா குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு உறுதியா சொல்ல முடியாது. அதனால உங்க அக்காவை இனி ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நிச்சயமா டாக்டர். நான் போய் அக்காவை பார்க்கலாமா? பெயின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க. சைலண்டா போய் பாத்துட்டு வந்துருமா.
கண்ணு முழிச்சதும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேம்மா. ஓகே டாக்டர். கொஞ்ச நாளைக்கு இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க.